to Techy Editz. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். மொபைல்ல அப்லோட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றதுக்காக ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே 3 டாட்ஸ் செலக்ட் பண்ணி டெஸ்க்டாப் சைட் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் சர்ச் பாரில் youtube.comனு டைப் பண்ணுங்கள். youtube.com டைப் பண்ணிவிட்டு சர்ச் அமுத்திக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணனால உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ மேலே நீங்கள் என்ன கரண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் வரும். நீங்கள் தனியாக யூடியூப் ஒரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் யூடியூப் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு ஒரு வீடியோ ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் வீடியோ கோ லைவ்னு 2 வரும். நீங்கள் அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே செலக்ட் ஃபைல்ஸ்னு கேட்கும். நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ்க்கு போய்க்கோங்க. அதில் எந்த வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கிறத கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ லோடாகி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டைட்டில் கேட்கும். வீடியோட டைட்டில் நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா how to upload YouTube video in mobile ஸ்லாஷ் தமிழ்னு அப்புறமா என் சேனல் நேம் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன போடுறீங்களோ, இப்போ இந்த வீடியோ என்னோட கண்டென்ட் எப்படி யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறது மொபைலில் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோ பற்றி தான் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடணும். அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த வீடியோவில் ஏதாவது லிங்க் ஏதாவது யூஸ் பண்ணி எழுதிங்கன்னா நீங்கள் அதோட லிங்க் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறமா தம்ப்நெயில்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் தான் தம்ப்நெயில். உங்களுக்கு அவங்க வீடியோவிலேருந்து ஒரு பாட்டை இந்த மாதிரி தான் எடிட்டட் தம்ப்நெயில் இதுதான். அவங்களே வீடியோவில் இருக்க பாட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்காமல் அவங்க எடிட் பண்ணி போடுவாங்க தம்ப்நெயிலை. இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டு, அவங்க வீடியோவில் இருக்க பாட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அப்படியே 2 ஃபோட்டோவோ 3 ஃபோட்டோவோ எடிட் பண்ணி நம்ம போடுறது. அதுதான் தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் தம்ப்நெயிலை கொஞ்சம் நல்லாவே எடிட் பண்ணணும். இப்போ மறுபடியும் தம்ப்நெயிலுக்கு போய்க்கலாம். இப்போ அப்லோட் தம்ப்நெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி வரும், கெயின் அக்சஸ் டு யூஸ் திஸ் ஃபியூச்சர் அப்படின்ட்டு வரும். நீங்கள் இப்போ புது அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் வீடியோ போட்டோம்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. வெரிஃபை கொடுத்துக்கலாம்.
ஓகே, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரி கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம வந்துட்டு இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் இந்தியா கண்ட்ரியும் அப்புறமா ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்துட்டு உங்களுக்கு வரும். அது வந்துட்டு நீங்கள் அங்கே என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துடும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் பேக் வந்துடலாம். இப்போ வந்துட்டு அப்லோட் தம்ப்நெயில் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும் உங்களோட தம்ப்நெயில் எல்லாம். இப்போ வந்துட்டு ப்ரௌஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் கேலரியில் ஃபுல்லாக ஃபைல்ஸில் எல்லாம் சேவ் ஆனது இமேஜஸ்ஸு வீடியோஸ்னு நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கேலரிக்குள்ளேலாம் போய் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு இதுவே ஒரு தம்ப்நெயிலாக போடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டுக்கு கிட்ஸோட வீடியோவா இல்லை பெரியவங்களோட வீடியோவான்னு கேட்கும். இது வந்துட்டு கிட்ஸோட வீடியோனா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்கோங்க. கிட்ஸோட வீடியோ இல்லைன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டு ஷோ மோர் போய்க்கிறேன். இப்போ வந்துட்டு டேக் வந்துட்டு கேட்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோவில் இருக்கிற உங்கள் டைட்டிலையும் கூட வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு டேகாக போடலாம். இல்லை உங்களோட சேனல் நேமு எது வேணாலும் நீங்கள் டேகாக போடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேக் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்கும் யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நிறையா டேக் வந்துட்டு நீங்கள் போடலாம். நான் வந்துட்டு இப்போ போடுறேன். நீங்கள் அந்த லெட்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லெட்டர் இந்த மாதிரி அந்த வேர்டு வந்துட்டு எழுதிக்கோங்க. வேர்டு எழுதிட்டு அடுத்த வேர்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கமா போட்டுட்டு மறுபடியும் ஹேஷ்டேக் போட்டுட்டு தான் அடுத்த வேர்டு வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். கமா போட்டு ஹேஷ்டேக் போட்டு அடுத்த வேர்டு போட்டு மறுபடியும் கமா ஹேஷ்டேக் அப்புறமா அடுத்த வேர்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா கொடுக்கலாம் ஹேஷ்டேக்ஸு. நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஓகே நான் கொடுத்துட்டு இந்த டிக் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்துடும். நீங்கள் இதே ஹேஷ்டேக் பக்கத்தில் ஹேஷ்டேக் போட்டு வேர்டும் எழுதிட்டு கமா போடாட்டி 2 வேர்டுமே ஒன்றா வந்துடும். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரே டேக் மாதிரி இருக்கும் ரெண்டுமே சேர்த்தி. அடுத்து வீடியோ லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் வந்துட்டு என்ன வீடியோ லாங்குவேஜ் அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ தமிழ் கொடுத்துக்கிறேன். ஓகே, தமிழ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு இங்கே கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் ரெக்கார்டிங் டேட்டு வீடியோ லொக்கேஷன்லாம் தேவையில்லை. அடுத்து லைசன்ஸும் தேவையில்லை. அடுத்து வந்துட்டு கேட்டகரிக்கு வாங்க. கேட்டகரி வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனலோட கேட்டகரி தான் நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணணும். இப்போ உங்கள் சேனல் வந்துட்டு ஒரு டெக் சேனல்னால் நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கலாம். அதே வந்துட்டு நீங்கள் ஒரு vlog சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பீப்புள் அண்ட் vlogs வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கலாம். எப்படி இருக்கணும் ஹவு டு அண்ட் ஸ்டைல் பற்றி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹவு டு அண்ட் ஸ்டைல் கொடுக்கலாம். அந்த மாதிரி கேமிங் சேனல்னால் கேமிங் கொடுக்கலாம். இப்போ ட்ராவலிங்னா நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணி நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கேட்டகரி இங்கே இருக்கிற எல்லா கேட்டகரியுமே நீங்கள் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபிலிம் அண்ட் அனிமேஷன், கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ், மியூசிக்கு, பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஸ்போர்ட்டு, ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸு, கேமிங், பீப்புள் அண்ட் vlogs, காமெடி, entertainment, news and politics, how to and style, education,
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆக்டிவிசம் அப்படின்னு நிறைய சேனலோட கேட்டகரி வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் டெக் சேனலுங்கிறதுனால. அடுத்து வந்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸும் காட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா, இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு விடாமல் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ, எல்லா கமெண்ட்ஸையும் வந்துட்டு ரிவ்யூக்காக ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு பண்ணி வைங்க அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை டிசேபிள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துட்டு டிசேபிள் ஆகிடும், யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. நான் வந்துட்டு அலோவ் ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறமா ஷார்ட் பை இருக்கும், அது வந்துட்டு நியூவஸ்டா இல்லை டாப்பான்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு டாப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் அண்ட் டிஸ்லைக் திஸ் வீடியோ கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அது டிக் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது வந்துட்டு ஆட் சப்டைட்டில்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ கீழே பிளாக் கலரில் உங்களுக்கு எழுதி வருது இல்லையா, அதுதான் வந்துட்டு சப்டைட்டில்ஸ். அது வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் கொடுத்து. அதுக்கப்புறமா ஆட் அண்ட் எண்டு ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சேனல் அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோவாவது போட்டிருந்தா தான் வந்துட்டு, இப்போ இது வந்துட்டு செகண்ட் வீடியோவாக இருந்திருந்தால் இது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியில் உங்களோட இன்னொரு வீடியோ வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப் அந்த வீடியோலையே. இது வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆட் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ நம்மளோட சேனல் லோகோ இது இருங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு வீடியோ ஒரு சேனல் லோகோ கீழே இருக்கும். செகண்ட் வந்துட்டு ஒரு வீடியோ ஒரு சேனல் லோகோ அது வந்துட்டு மேலே இருக்கும். தேர்ட் இருக்கிறது ஒரு வீடியோ ஒரு சேனல் லோகோ மிடில் இருக்கும். ஃபோர்த் வந்துட்டு 2 வீடியோ மட்டும் அது வந்துட்டு மிடில் இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்த்து இருக்கிறது வந்துட்டு 2 வீடியோவா அது சிறுசாக இருக்கும். அதே மாதிரி சிக்ஸ்த்து இருக்கிறது 2 வீடியோ ஒரு லோகோ. 2 வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒரு லோகோ வந்துட்டு ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதில் எது வேணுமோ கொடுத்துட்டு எல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வீடியோ பிளேலிஸ்ட்டோ சப்ஸ்கிரைபர் சேனலான்ட்டு இருக்கும். வீடியோ கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கலாம், பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் போய் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஆட் கார்ட்ஸ், இது வந்துட்டு உங்களோட வேறு யாரோட ஒரு வீடியோ வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி விடுறது தான் இது வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் அமுத்துனீங்க அப்படின்னா செக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஏதாவது உங்கள் வீடியோவில் வந்துட்டு காப்பிரைட் செக்ஸ் இருக்கான்னு வந்துட்டு அது செக் பண்ணி சொல்லும். அது இங்கே வந்துட்டு நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது. நீங்கள் வந்துட்டு காப்பிரைட் கிளைம் ஆகிற ஏதாவது ஒரு மியூசிக்கோ இல்லை வேறு ஏதாவது சேனல்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ கட் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் சேனலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வரும். நீங்கள் அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வீடியோ போட முடியும். இப்போ வந்துட்டு இதில் நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அமுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு விசிபிலிட்டி வரும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு போடுற யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் செலக்ட் பண்ணலாம். ப்ரைவேட்னா வந்துட்டு நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரைவேட்டு. ஷேர் ப்ரைவேட்லின்ட்டு வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வேறு யாருக்குமே அன்னோன் மெம்பர்ஸ்க்கு போகாது வீடியோ. அதுக்கப்புறமா அன்லிஸ்டட் அப்படின்னா எனிஒன் வித் த வீடியோ லிங்க் கேன் வாட்ச் யுவர் வீடியோ. உங்களோட வீடியோ லிங்க் வந்துட்டு யாருக்காவது போயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு பார்க்கலாம் அந்த வீடியோ. ப்ரைவேட்டாக இருக்காது. அன்லிஸ்டட்னா அதுதான். பப்ளிக்னால் யார் வேணாலும் பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மெயின் திங்கு. பப்ளிக் கொடுத்திங்கன்னா யார் வேணாலும் பார்க்கலாம். நான் வந்துட்டு பப்ளிக் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நீங்கள் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணலாம். எப்போ வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ எப்போ வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஷெட்யூல் அமுத்துனீங்கன்னா இந்த வீடியோ எப்போ போகணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணலை. நான் வந்துட்டு சேவ் ஆர் பப்ளிஷே கொடுத்துக்கிறேன்.
பப்ளிஷ் அமுத்துனீங்க கீழே உங்களுக்கு பப்ளிஷ்னு இருக்கும், அதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வீடியோ பப்ளிஷ்ட் அப்படின்ட்டு வந்துடும். நீங்கள் வந்துட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம் ஏதாவது. ஓகே, அடுத்தது வந்துட்டு க்ளோஸ் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. விசிபிலிட்டி பப்ளிக்கில் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் காப்பிரைட் கிளைம் வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. நன்னு டேட் வந்துட்டு நீங்கள் எப்போ போட்டீங்க அப்படிங்கிற டேட்டு, வியூஸ் இருக்கும் 0, கமெண்ட்ஸ் 0, லைக்ஸ் வர்சஸ் டிஸ்லைக் வந்துட்டு உங்களுக்கு நில். ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். இவ்வளோ ஈஸியாகவே வந்துட்டு நம்ம மொபைலில் நம்ம வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு லேப்டாப்லேயும் நம்ம வந்துட்டு டெஸ்க்டாப் சைட் கொடுத்தனால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதே வீடியோ நம்ம வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணியும் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.